சுபாவம் உடையவர்களாக படைத்தவே நீதானே. அதனால நான் அந்த விஷ்ணு சுபாவத்தை விட்டுட்டா உன்னுடைய ஆணையை மீறினவன் அகமாட்டேனா? அதனாலதான் இப்படி இருந்தேன்னு எம்பெருமான் நாத்திரஸ்தேயம் துவயா சப்பா சமுத்திரம் யாகிமாஜிரம். இனிமே இந்த யமுனையில நீ இருக்கக்கூடாது, சமுத்திரத்துக்கு போயிடுன்னா உடனே அவன் சொன்னா, எம்பெருமானே யமுனையிலேருந்து கரையில ஏறினா நான் சமுத்திரத்துக்கு போகணும், நான் கரையில ஏறினாலே கருடன் என்ன கொண்டு போடுவான். ஏன்னு கேட்டா ஒரு சமயம் கருடன் பாம்புகளை எல்லாம் விழுங்கிட்டு இருந்தான். இப்படி விழுங்கினா சீக்கிரம் அந்த இனமே அழிந்து விடும் என்று கருதி நாங்கள்லாம் கருடன் போய் பெரிய திருவடியே இப்படி அழிக்காது, தினமும் உனக்கு ஆதாரமா ஒரு பாம்பை வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்பிச்சு விடுவோம்னு சொன்னோம். திருவடியும் ஒத்துண்டார். அப்படியே நடந்துட்டு வந்தது, என்னுடைய முறை வந்தது. நான் இங்க வந்து ஒழுங்கி விட்டேன். அதுல இருந்து என்னை எப்ப காண போறோம்னு காத்துட்டு இருக்கான். கரையேறா எங்கது என்னன்னா நீ ஏற்கனவே இருந்த காளியனா இருந்தா உன்னை கருடன் கொண்டு போவான். உன் தலையில என் திருவடி நட விழுந்திருக்கு. என்னுடைய திருவடி அடையாளம் உடைய உன்னை கருடன் ஒன்றும் பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த காளியனர்தன கதைய ஆறு கேட்டாலும் அவளுக்கு உங்கள் இனத்தினால எந்த பயமும் வரப்படாது. இந்த ரெண்டையும் சொல்றான். பாம்பால நமக்கு பயம் கிடையாது, பாம்புக்கு கருடனால பயம் கிடையாது. எம்பெருமானை பூசித்து விட்டு ரமணத்தீவுங்கிற இடத்துக்கு காளியன் சென்று விடுகின்றான். அதுக்கப்புறம் அவதூத புஜங்க சங்க தோஷால ஹரிணா சூரியசுதா பவித்ரதாஜ அருமையா எழுதினார். உயர்ந்த ஒரு குமராட்டி இருக்காள், நல்ல சிறந்த குணங்களுடையவள். அப்படியேப்பட்டவருக்கு கள்ள புருஷனுடைய சிநேகம் உண்டாயிற்றென்றால் அது பல தோஷங்களுக்கு இருப்பிடமாவது போல காளிய சிநேகத்தாலே கெட்டு போன யமுனைக்கு பரமாத்மாவின் திருவடிகளாலே அந்த கேடு நீங்கியது. எதை போலன்னா கௌதம பத்தினிக்கு ஸ்ரீராமன் பாதத்தால் கேடு நீங்கியது போல இல்லையா? ரொம்ப அழகா கம்பன் சொன்ன, அறிந்த பின்னும் தக்கது என்று என்ன ஒராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா முக்கணன் அணைய மூர்த்தி முனிவனும் முடுகி வந்தான் என்பது அதனையே கெடுத்துட்டான். கௌதமன் வந்துட்டான். இவனை பார்த்த உடனே இந்திரன் சாபத்தை வாங்கிட்டு ஓடிவிட்டான். இவன் எப்பேற்பட்டவன்னா தக்கது தெரிஞ்சுட்டா. இவன் கௌதமன் இல்லை, இவன் இந்திரன் தான் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டவன் என்ன பண்ணணும்? தக்கதன்று என்று ஒதுங்கணும். இருப்ப ஒதுங்கல்ல அவன் என்ன பண்ணா? விலை மகள் அணைய நீயும் கல்லியலாதீன்னா, விலை மகளை போன்றவரான நீ கல்லாவாய்னா உடனே பரமத்திருமையினால கௌதமன் சொல்றான், தயரதன் மக்கள் தாழ்பட்டு தன்னொரு பெருவை. எதுக்காக இந்த கதைன்னா எம்பெருமானுடைய திருவடிகள் எந்த குற்றத்தையும் போக்கவல்லது என்பதை காட்டுவதற்கு எம்பெருமானவள் பெருமை பெறுகிறாள். பெருமாள் கரையேறி வருகிறாள். நந்தாதிகள் ஆலிங்கனம் பண்றாள். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் ஆன உடனே கம்சனாலே ஏவப்பட்ட பிரலம்பாசுரன் இடையின் உருவிலே வருகிறான். அவனை பலராமன் கொல்லுகின்றான். ஒரு நாள் கண்ணன் பெருமான் கோபர்களோடு பசுமேய்க்க போகிறானா. காட்டுக்குள்ள போனோடனே உள்ளாங்குடன் ஊதுறான. பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டார் வியாசர். பர்காபீடம் நடவரவு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரம் வத்சலா கனக சிவம் வைஜயந்தீம் ஜமலாம் ரன்றாம்பரோ அதரசுதயா பூலயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் சுபதரவணம் பிராவிஷது கீதகீர்த்தி. தலையிலே மயிலிறகு அணிந்தவனாய் நடவேகம் பூண்டவனாய் காதுகளிலே கர்ணிகார பூவை செருகியவனாய் பொன்னாடையும் வைஜயந்தி மாலையும் துலங்குகின்ற திருவேணியனாய்
புல்லாங்குழலின் துவாரங்களை தன்னுடைய அதரத்தில் பெருகி வருகிற அமிர்தத்தாலே நிரப்பி விடைப்பிள்ளைகளாலே பாடப்பட்டு உள்ளே நுழைகிறானா. அந்த திருவாயிலிருந்து புல்லாங்குழல் இசை எங்கனம் வருகிறது என்றால் தத்துவம் சானாதா சுபகோனுகச்சன்னு அக்ரேசரம் சௌரமவாராபானம். அமிர்தத்தோடு ஒரே குலத்திலே உண்டானது போன்ற தேன் வெள்ளம் விடுகிற குளரோசை கேட்டு மிருகங்கள் எல்லாம் ஆனந்த பரவசமாகி அரைக்கண்கள் மூடி அப்படியே ரசிக்கிறதா. நல்ல ரசிகங்கிற மாதிரி தெரியுமா? அருமையா ரசிக்கிறான்னா ஒரு அரைக்கண்ணு மூடிட்டு இருக்கணும். அதனாலதான் நீங்க எல்லாம் அதான் நல்ல ரசிக்கிறாருன்னு அர்த்தம். சில பேர் முழு கண்ணியும் மூடிடுவான், அதுவே அவன் வேற ஒண்ணு ரசிக்கிறான்னு அர்த்தம். இப்படி புல்லாங்குழலை எம்பெருமான் ஊதுகின்றானா. இந்த இடத்திலே ஆழ்வார் வேதாந்த தேசிகன் முதலானவர்கள் அருமையா அனுபவிக்கிறார். ஒன்னே ஒண்ணு பிரார்த்தனை தேசிகன் பதவீம் பதவீயசீம் விமுக்தே அடவீ சம்பதம் அம்புவாகயந்தீம் அருணாதர சாவிலாஷனம் கருணா காரணமானுஷிம்பஜாமி. ரொம்ப அருமையான ஸ்லோகம். இத பிரார்த்தனை பண்ணேன்னாலே உங்க பாவம் எல்லாம் உடனே ஓடி போகும். என்ன கேட்கிறார்? மற்ற உபாயங்களை போலன்றி மோட்சத்திற்கு நெருங்கின வழியாய் தன்னுடைய திருமேனி ஒளியினாலே காட்டின் வளத்தை கார்மேகம் போன்றதாக ஆக்குகின்றதாய் சிறந்த திருப்பவளத்திலே நேசம் மிகுந்ததான ஊடு குழலை உடையதாய் ஏதோ காரணத்துக்காக மானிட உருக்கொண்ட அந்த கருணையை பற்றுகிறேன். வேற எதையும் சொல்லலே, சாட்சாத் கருணேன்னார் கண்ணனம் பெறுவானே. அப்புறம் சொல்றார் அதராகித சாருவம்சாரா மகுடாலம்பி மயூர பிஞ்ச மலாட ஹரிநீல சிகா விபங்க நீலாட பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணி. என்ன பிரார்த்தனைங்கிறது கவனிங்கோ. திருப்பவளத்திலே பதிந்ததான அழகிய புல்லாங்குழலும் முடியிலே தொங்குகின்ற மயில் தோகை மாலையும் இந்திரநீல கல்லினுடைய உட்பிளவு போல் கருப்பான தோற்றமும் என் ஆயுள் முடிந்து என் ஆத்மா வெளியேறி புறப்படுகிற பொழுது என் எதிரே தோன்றட்டும் கோபாலா. இந்த அனுகிரகத்தை அடியேருக்கு தேவரீர் செய்தருளவேணும். எங்கேன்னு சொன்னார் ஆழ்வான்கிட்டேந்து குலத்தாழ்வான் இதே பிரார்த்தனை தான். அம்போத நீலம் அரவிந்ததராயதாட்சம் பிஞ்சாவதந்த முரளீதவனுவாணிம் த்வாம் கோபவேஷ பரிகர்மிதகாயகந்திம் தன்யஸ்தராததுஷு உன்மதிதானுபால. அப்படியே புல்லாங்குழலை வச்சு ஊதுறானா. அப்பாவே அப்படியே அனுமதிக்கிறார். புள்ள பட்டர் என்ன நடந்தது? செய்யோக்னி சஜலாம்பூவ முனையோ முடம்பூர்ஜடா பிராஜ்ஞாமதுரத சகோபம் அமிர்தாமசு மகாசி விஷாட கோவ்யாக்ராட சரஜம்பூ அவயத்வன்யம்பூ பிரபோ தொந்தேத்வன்யதமம்பூவித பவத் வேணுக்வன உன்மாதனே. பெருமான் உள்ளாங்குள்ள வாயை வச்சு ஊதினோன்னு எரிமலைகள் எல்லாம் குளிர்ந்த நீரோடையாக மாறியது. அதுக்கு மேலே நல்ல ஞானத்தை உடைய முனிவர்கள் எல்லாம் ஏதுமறியாத மூடர்களாக மாறுகிறார்களாம். ஏதுமறியாத மூடர்கள் எல்லாம் பரபிரம்மத்தை அறிந்த ஞானிகளாக மாறுகிறார்களாம். கொடிய விஷமுடைய பாம்புகள் எல்லாம் விஷம் ஒழிந்து வாயை திறந்தால் அமிர்தத்தை கற்றுகின்றனவாம். புலியும் மாடும் ஒரு துறையிலே நீரறிந்து நண்பா சௌக்கியமா என்று குசல பிரச்சனம் பண்றனா கோபியாக்ராக சகஜாம்பூவ
தேசிகன், பட்டர், ஆழ்வான் இத்தனை பேரும் அனுபவிக்கிறதுக்கு மூல காரணம் இடவனலை இடத்தோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தேற குடவயிறு வடவாய் கடை கூட கொழுந்தல் குழல் கொடு ஊதின போது மடமயில்களோடு மண்பிணை போலே மங்கை மாறுகள் மலர் கூந்தளவிட உடை நெருள ஒரு கையார் அவெல்லாம் என்ன பேசுகிறாரா? அச்சன், அதைத்தான் சொல்லிக்கணும். அச்சன் வதம் பலமிதம் நபரம் விதாம சக்கியப்பதூரனுவேஜ எதோர் வயத்தை. ஐயோ, பலராமனும் கண்ணனும் பெருமானும் கோவர்களோடு கூட பசு மேய்க்கையிலே திருவாயில் புல்லாங்குழலும் காண்பார்களுக்கெல்லாம் பிரீதியை விளைவிக்கின்ற அன்பான கட்டாட்சம் அமைந்த முகத்தையும் கண்டு அனுபவித்தலே கண்படைத்த பயன். கண்ணனுடையது எல்லாமே இனிமையானதல்லவா? அவன் நடந்தாலும் இனிமைதான், அவன் சாப்பிட்டாலும் இனிமைதான், அவன் தூங்கினாலும் இனிமைதான், அவன் யாரையாவது கொலை பண்ணாலும் கூட அது இனிமையா இருக்குமா? அதனம் மதுரம் மதனம் மதுரம் நயனம் மதுரம் மதிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் லலிதம் மதுரம் சரிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் வேணுள் மதுரனா ரேணுள் மதுரனா பாணில் மதுரனா பாதோ மதுரம் நித்யம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் கீதம் மதுரம் பீதம் மதுரம் முக்தம் மதுரம் சுத்தம் மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் கரணம் மதுரம் கரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம் சரிதம் மதுரம் சமிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் कन्हैया जो जुट जुट है जिली ज्वाला गो गोबी रेणु वेणु जुल मधुरा மீராபாய் அனுபவிக்கின்றாய். இந்த அதே கருத்து தான். இந்த எல்லாமே இனிமையானது. அவன் நடந்தான் இனிமை, அவன் சிரித்தான் இனிமை, அவன் அழுதான் இனிமை. நம்ம அழுதம்னா இனிமையா இருக்கும். ஆனா எம்பெருமான் அழுதானா அந்த அழுக கூட இனிமே அதிக சொன்னேன். அழுகையும் தொழுகையும் இவை கண்டு தொல்லையும் பத்து இறுதி கண்டாரே. அப்படியாக இந்த எம்பெருமான் ரசமா இருக்கானா? அதுக்கு மேல பேசுறாள். கோபிகைகளான நமக்கும் கூட கிடைக்காத கிருஷ்ணனுடைய அதரத்தில் ஊறுகிற அமிர்தம் கிட்ட இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பண்ணிற்றோ. கோபிகள் பேசுறாளா? வாஸ்தவம் தானே. சக்கரவர்த்தி திருமகனார் கன்னிமாடத்துல பிராட்டியே பார்த்தான். அண்ணனும் நோக்கினான், அவரும் நோக்கினான். இதெல்லாம் ஆயிடுத்து. முனியோடு மைந்தனும் மறைய போகினான். விஸ்வாமித்திரன் குழந்தைகளை அழைச்சிட்டு போட்டான். சீதை கன்னிமாடத்திலே நிற்கிறாளாம். அப்படியே மயங்கி நிற்கிறாளாம். ஒரு தோழி கேட்கிறா, நீ எதிர்த்தாப்புல வந்த ஆண்மகன் கிட்ட மயங்கிட்டேன்னு தெரியறது, எதுல நீ மயங்கினே? மயக்கமெல்லாம் அங்கே இருக்கட்டும், எனக்கு வேத்தரிச்சல் நான் சீட்டேன். என்ன வேத்தரிச்சல்னா, பொறுப்புரள் தோல் புனர் புண்ணியத்தனும் கருப்பு வில்லன்று அவன் காவனல்லனே.
அம்மா நானாலிங்கனம் பண்ணிக் கொள்ள வேண்டிய அவன் தோல்ல இந்த மூங்கில் வில்லுன்னா அணைத்து கொண்டு கிடக்கிறது. அந்த வில்லுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலேன்னு வில்லு வேலை எரிச்சல். அந்த மாதிரிதானே ஆண்டாள். உண்பது சொல்லி உலகளந்தான் வாயமுதம் கண்படை உள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையாரும் பெரும் பூசல் சாற்றுகின்றாய் பண்பல செய்கின்றாய் பஞ்சஜன்யமே என்று சங்கொடு கிடந்தாள் அவள். அதே மாதிரி ஒரு கோபகன்னிகே அருமையா கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? அலிமுறை முகுந்த ஸ்மேரவக்ராரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே த்வாம் பிரணம்ய அத்யயாச்சே அதரசமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதயா ரகசிகன்னே மத்ததாம் நந்தசூனோ. அருமையான ஸ்லோகம். என்ன பண்றாய் ஒரு கோபகன்னிகே? கண்ணனை பிடிக்கிறாய். அந்த வேளே கண்ணனுடைய புல்லாங்குழலை அழைக்கிறாள். ஐமுகலி புல்லாங்குழலே நாள். அந்த புல்லாங்குழலே சும்மா கூட்டம் வருமா? அதுக்கு சிறப்புகளை சொல்லணுமே. ரதஜ்ஞே மதுரதஜ்ஞே ஸ்வதன மதுரதஜ்ஞே அரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே வக்ராரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே ஸ்மேரவக்ராரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே முகுந்த ஸ்மேர வக்ராரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே அறிந்தவரே ரதஜ்ஞே அரசத்தை அறிந்தவரே மதுரதஜ்ஞே தேனின் ரசத்தை அறிந்தவரே அரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே தாமரை மலரிலே வெளியே வருகிறதான தேனின் சுவையை அறிந்தவளே பத்ராரவிந்த ஸ்வதன மதுரதஜ்ஞே வாயில் உருகின்ற தாமரை மலரில் பெருகி வருகிற தேன் போன்ற அமிர்தத்தை ரசிக்கின்றவளே முகுந்தவற்றாரவிந்த முகுந்தனுடைய செந்தாமரை மலர் போன்ற உதடுகளில் பெருகி வருகிற அமிர்தரசத்தை பருகுகின்ற ஏ புல்லாங்குழலே. நீ என்ன பண்ணணும்? உன்னை கண்ணன் பெருமான் தன் வாயில வச்சு ஊதுவானே. அப்படி ஊதுற போது அவன் காது வரைக்கும் நீ போயணும். அப்ப மதசா நந்தசூனோ கனே கதையா என்னுடைய அவனை பிரிந்து நான் வாடுகின்ற நிலையை அவன் செவிகளிலே நீ சொல்ல மாட்டாயா? என்ன அனுபவம் எல்லாம் என்றால் இப்படி இந்த இடைப்பெண்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். இப்படியாக எம்பெருமான் வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தம் பிரகுமாரிகானா சேருவிச்சம் புஞ்சானாதா காத்தியாயனி அச்சனூரதம். இப்படி இருக்கிற நாளிலே ஹேமந்த் ருதுவிலே மார்கழி மாதத்திலே பரிசுத்த உணவோடு கூடியவர்களாய் நந்தகோபுரத்திலே இருக்கின்ற கோபகுமாரிகைகள் எல்லாம் காத்தியாயனி விரதானுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அருணோதயிலே யமுனை கரையிலே காத்தியாயனி பிரதிமையை செய்து வைத்து நறுமலர் பால் பனி தூபதீபம் உயர்ந்த பிரசாதங்கள் தயிர்கள் பழங்கள் அரிசி இவைகளாலே காத்தியாயினி ஆராதனம் பண்றாள். என்ன சொல்லி? காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குரு தே நமஹ. காத்தியாயினி தேவி மகாமாயே நந்தகோபன் மகனானே கண்ணன் பெருமானை எனக்கு சீக்கிரம் கணவனாக்கித்தா. இதான் பிரார்த்தனை. இதான் திருப்பாலை. இதுதான் திருப்பாவை 30 பாட்டில் காத்தியாயினி விரதம் தான். எம்பெருமானையே கணவனாக அடைவான் வேண்டி கோபகினிகள் எல்லாம் பண்றாளா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கண்ணன் பெருமான் அவர்களுடைய விரதத்தை நிறைவேற்ற விரும்பி அவ குடிக்கிற சமயத்துக்கு யமுனை கரைக்கு வந்துட்டான். இவ வஸ்திரங்களை எல்லாம் கரையில வச்சிருந்தாளாம். அத்தனை வஸ்திரத்தை சுருட்டி எடுத்துட்டான். குறுந்த வரத்து மேலே உட்காண்டான். இதெல்லாம்
குளிச்சு விட்டு புதிரால நடுங்கிண்டு கண்ணா ஐயோ வஸ்திரங்களை தாயே நாங்க ஆத்துக்கு போனவேன்னாடா நான் எனக்கு எதுக்கு வஸ்திரம் நானா கட்டிக்க போறேன் தந்துடுறேன் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கலமேல ஏறி மரத்தடியில வந்து குடுக்கறத வாங்கிக்கோன்னாடா ஐயோ கண்ணா எங்களை இப்படி நீ அவமானப்படுத்தலாமா கன்னி பெண்களான நாங்கள் நிர்வஸ்திரைகளாய் எப்படி வருவோம்னா நாங்கள்தான் உன் அடிமைகள் அல்லவா கண்ணா இதை தவிர நீ எதை சொன்னாலும் நாங்க கேட்கிறோம்னா அப்படியானால் நீங்கள் எல்லாம் என் 2 கையையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணுங்கள். பார்த்தால் தங்களுடைய மானத்தை ஒரு கையாலே மறைத்து நிற்கிறார்கள். 2 கையும் தூக்கணும் என்ன பண்றான் என்பதுதான். திரௌபதி லஜ்ஜையை விட்டாய், பிராட்டி சுசக்தியை விட்டாய், சிந்தையந்தி பிராணனை விட்டாய். எம்பெருமானுக்காக மானத்தையும் விடவோம் என்பதற்கு இவர்கள் பக்குவமானார்களான பரீட்சை பண்ணாள். இவா என்ன பண்ணாள்? எம்பெருமானே அவர்கள்தானே விட்டோ ஒரு கையை தூக்கி நமஸ்காரம் பண்ணாளாம். சாஸ்திர விருத்தம். ஒரு கையால நமஸ்காரம் பண்ணா அவன் கையை வெட்டணும்னு சொல்லிருக்கு. பகவான் 2 கையும் கொடுத்துருக்கான ஆனந்தமா சேவிக்க நமஸ்காரம் சார் கையை வெட்டணும். அது சிலது என்ன ஒண்ணு தெரியுமா? நமஸ்காரம் சார் உன்னை வெட்டாளேன்னு அடிச்சுக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. 2 கையாலையும் நமஸ்காரம் பண்ணணும்னு எம்பெருமானும் என்ன சொல்லுகிறான்? அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கிறான். பெண்டாள் நீங்கள் என்னுடன் கலந்து விளையாட விரும்புவது எனக்கு தெரியும், அது நிறைவேறும். என்னிடம் உண்டாகின்ற பற்று வெறும் காமத்தோடு நின்று விடாது, மோட்சத்தையும் தரும். நன்றாக புழுக்கி வறுக்கப்பட்ட அவன் மீண்டும் எப்படி முளை விட்டு முளைக்காதோ அதுபோல என்னிடம் பற்று வந்துவிட்டால் சம்சாரமாகிற விதை வீரியமற்று மீண்டும் முளைக்காது. உங்கள் மனோரகம் வருகிற சரத்கால ராத்திரியிலே நிறைவேறும், சென்று விடுக என்று அனுகிரகம் பண்ணி விடுவார். கொஞ்ச நாள் ஆகுது. கண்ணன் பெருமான் பசுக்களை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேளையில கூட வந்த விடப்பிள்ளைகளுக்கெல்லாம் பசி எடுக்கிறது. கிருஷ்ணா பசிக்கிறதே ஒண்ணு நீங்க வேறாங்க பக்கத்துல பக்த விரோச்சனம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பிராமணர்கள் சொர்க்கத்தை விரும்பி யாகம் பண்ணிடுறாள். அங்கு சென்று அண்ணன் பேரையும் என் பேரையும் சொல்லி அந்த பிராமணாட்ட அன்னம் கேளுங்கள் தருவார்கள் பெற்று உண்டிடுகிறான்னா இந்த குழந்தைகள் எல்லாம் போச்சு. அந்த யாகம் பண்ண முனைந்திருக்கிற பிராமணாட்ட சாதம் வேணும் கிருஷ்ணன் கேட்டான்னு அவ லட்சியமே பண்ணல. ஏன்னா கண்ணனை பரபிரம்மன்னு தெரிஞ்சுட்டாலே சாதாரண எடப்புள்ளே நினைச்சிட்டு இருந்துட்டாள், உதாசீனம் பண்ணிவிட்டாள். தேசிகனுக்கு ரொம்ப கோபம் இந்த இடத்துல பாதுகாப்பு எழுதினார். சுதிசிரூடம் கர்மணாம் சோதிதானாம் தொடவதி நிவேதம் நாதிகந்தும் சமானம் பரிகதவி முராரே பாதுகே பாலிஜானம் பசுபதவரிஜேனான் பண்டிதோ நாமயஜ்ஞான். சர்வேஸ்வரா எம்ம பாதுகாரணியே வேதாந்தங்களின் உச்சியிலே விளங்குகின்ற பொருள் என்ன தெரியுமா? யாக யஜ்ஞாதிகளை கட்டிக்கொண்டு அழுவதல்ல, எந்த இனத்தவனானாலும் பகவத் பக்தனா என்று பார்த்து அவனை ஆராதனம் பண்றதுதான் மோட்சத்துக்கு வழியே தவிர இந்த யாகத்தை கட்டிட்டு அழகானே மூடானா. தேசிகனுக்கு மகாபோகம் இவாழ்னே. ஏன்னா செய்கின்ற விதியெல்லாம் யாரே என்னும், செய்வான் நின்ற நாளும் யாரே என்னும், செய்து முன் இறந்ததும் யாரே என்னும், செய்கை பயன் உண்பேனும் யாரே என்னும், செய்வார்களை செய்வேனும் யாரே என்னும், கோலங்கொள் சுவர்க்கமும் யாரே என்னும், கோலம் இல் நரகமும் யாரே என்னும், கோலந்திகள் மோக்கமும் யாரே என்னும், கோலங்கொள் உயிர்களும் யாரே என்னும், கோலங்கொள் தனி முதல் யாரே என்னும் என்று 10 பாசுரங்களாலே ஆழ்வார் இதை காட்டுறார். இந்த இடைய பிள்ளை என்ன பண்ணிட்டு அலட்சியம் பண்ணோன்னு கிருஷ்ணன் கிட்ட திரும்பி வந்தாள். கிருஷ்ணா இப்படி பிராமணாலாம் அலட்சியம் பண்ணிட்டாளே, நீங்க அவள்கிட்ட ஏன் போய் கேட்கிறேன்? அந்த பிராமணனுடைய மனைவிமார்கள்லாம் வந்திருப்பாங்க, என் பேரை சொல்லி சாதத்தை கழுவும் ஒரு நாள்
இந்த இடப்புள்ளவள் இந்த விற்பன பத்தினிகளிடத்துல வந்து கேட்கிறாள். கேட்டோன்னு இவ என்ன பண்ணா, கண்ணனுடைய கதைகளை கேட்டதாலே ஏற்கனவே மனம் பறியுண்டிருந்தவர்கள் அவன் அருகில் இருக்கிறார் என்றதை கேட்டு புறப்படுவதற்கு பரபரப்படைகிறார்கள். யாகத்துல அபிர்பாகத்துக்காக பண்ணி வச்சிருக்காங்க. மைசூர் பாகு, நாடு, வீடு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு வரானா. அப்போ என்ன பண்ணான், பிராமணங்கள்லாம் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாளாம். அவ்வளவு பேரையும் உதவிட்டார். அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் நோஞ்சானா. என்ன பண்ணா, சிறமுரு கணவன் எயிரி தடுத்திட யசோதை செய்ய அனகனை சிந்தை செய்ய சிந்தையந்தியாயே வினயர உடலின் நாவி ஓவி பொன் விமான மீதில் கனகனை உகிரால் கொண்ட கரியவன் பதத்தில் சேர்ந்தாள். ஒரு பொண்ணு கணவன் தடுத்து பாக்குறான். அவளாலே மீறிட்டு போக முடியல. மரத்துல கட்டி வச்சு மான் தோளாலேயே விளாடுறாங்க. அப்படி அவன் அடிக்கிற போதும் இவன் என்ன பண்றாள், யசோதை செய்ய அனகனை சிந்தை செய்ய உடலுக்கு படுகிற அடிகளை நினைக்கவே இல்லையா. நெஞ்சாலே யசோதா நந்தனான எம்பெருமான தியானம் பண்ணிண்டு அதனாலே சிந்தனை பண்ணுகிறவை என்ற பெயரையே உடையவனாகி வினையக பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் இவரை விட்டு ஓடி உடலின் நாவி ஓடி சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து பொன் விமான மீதில் சொன்ன வகையான விமானம் வரலாம். அது இந்த சிந்தையினுடைய ஆத்மா அமர்ந்து எங்க போச்சா, கனகனை இரண்யகசிபுவை உயிரால் போன்ற கரியவன் பதத்தில் சேர்ந்தார்கள். போய் சென்றாளா எழுதினார். திருந்திய மகன்கள் செய்தும் சிறந்த பல்தானம் என்றும் அருந்தவம் அளப்பில் காலம் அநிலமே உணவாய் தம்மை வருந்திடுவோரும் காணா மாதவ பரத்தில் மங்கை பொருந்தியது. திருந்திய மகன்கள் எவ்வளவோ ஜோதிஷ்டோமாரிகளான யாகங்களை செய்தும் கோதானம் பூதானம் சொன்னதானம் முதலான தானங்களை வாரி வாரி வழங்கியும் காற்றையே உணவாக கொண்டு கடுமையான தவங்களை செய்யும் எந்த மாதவனுடைய திருவடிகளை இன்னும் ஒருவரும் காணவில்லையோ அந்த திருவடிகளை யாகமும் பண்ணாதவளாய் தவமும் பண்ண தகுதி இல்லாதவளாய் யாகங்களை செய்ய யோக்கியதை இல்லாதவளான சிந்தையந்தி பெற்றாள். அதனாலே நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த பெருமானே சிந்தித்தால் போதும். சூழ்வினால் பொருள் வைத்தது உண்டாகி சொல்லு என்று சுற்றுமிருந்து யார் வினவிலும் வாயி திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூ இடவல்லவர்க்கு அரவதண்டத்தில் உயருமாமே ஆயல் குழுந்தாய் அவரால் குடையுண்ணும் மாணிக்கச்சும் மாயப்பிராணி என் மாணிக்க சோதையை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே சிந்தையாவி அறிவே வசந்ததோ பந்தமந்த அதிதானம்புஜம் நந்தரூப தனயம் பராத்வரம் நரதாதி ஒரு பிருந்தவந்திடம் சிற்ற வேண்டா சுருங்கா சிந்திப்பே அமையும். அழ்வார் அழகா காட்டினார். சிந்திப்பே அமையும். உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழு வேறறிந்தான் யார் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணி என் நகல் மார்பு கண்ட என் முன்னை கொடரியே முடியாததன் எனக்கு. இவ இப்படி பகவானுடைய திருவடியை சார்கிறாள். இந்த பிராமண பத்திரிகைகள் என்ன பண்றாள், அந்த ரசம் எடுத்து கிருஷ்ணன் கிட்ட போறாளாம். கிருஷ்ணன் எப்படி நிக்கிறான் இவ பாக்குற போது ஐயோ அந்த ஸ்லோகத்தை சொல்லியாச்சுன்னா
அழுதுண்டுதான் இருக்கலாமே தவிர வேற அர்த்தங்கள் தான் சொல்ல முடியாது. வியாசன் பிரம்ம பாவனையோட பாடுகின்ற ஒரு ஸ்லோகம் பாகவதம் 18,000 ஸ்லோகம் ஒரு தட்டுன்னா இது ஒரு தட்டு. அவ்வளவு அருமையான ஸ்லோகம். அனுரதாந்த விந்யஸ்தகர்த்தம் இதரேன துமானவஜ்யம் கர்மோத்பலாலகக போல முகஜகதோகும். கருத்த திருவேணியோடும் பீதாம்பர சரியாய் வனமாலையும் மயிலிறகு மாலையும் அணிந்தவனாய் திருவேணியெல்லாம் சந்தனம் பூசியவனாய் திருக்குழலை திருவாயிலே மடித்தவனாய் திருநெற்றியிலே கருத்தவான் கஸ்தூரி திலக லாஞ்சிதனாய் அவள் அந்த சுந்தர ரூபத்துல கஸ்தூரி திலகம் லலாட பலகே வச்சஸ்தரே கௌஸ்துவோ நகாக்ரே நவமூர்த்திகங்கரதலேவனு கரே கங்கணோ சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டேஜம் முக்தாவளி கோபஸ்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி கஸ்தூரி கரிகொர்வகுன்ற திலகம் கண்ணந்தலோரேச்சனமு முக்த ஸ்நேர மனோகராடரதலம் முக்தாகிரி தொச்சலோ பத்யன் மானச பத்யதோவர ருஜ பரியாய பங்கேருகம் ஸ்ரீரங்காதிபதேகே கவானுவதனம் சேவேய பூயோப்பியரும். பராசரபட்டர் பெரியபெருமாள் மேல அத்தனை ஏத்தனார். யாமமும் அரண்யவரிலும் வனவல்யவர்க கைதிகளாரும் தயிர்களாலும் அலங்கரித்த திருவேணியை உடையவனாய் நகவேஷனாரியாய் ஒரு தோழனுடைய தோழிலே கையை ஊன்றியவனாய் இன்னொரு கையினாலே தாமரை மலரை வைத்து சுழற்றுகின்றவனாய் காதுகளிலே நெய்தல் பூவை அணிந்தவனாய் முன்னெற்றியிலே தாமரை மலரிலே தேன் பருக வந்து வண்டு அமர்ந்தது போன்ற முகார விம்பத்திலே வண்டு போன்ற லலாட பரியந்த விளம்பிதாரகம் என்று சூண்ட குழல்கள் தொங்குகின்றவனாய் தாமரை முகத்தோடு பெருமாள் பார்க்கிறாய். திருவேணியெல்லாம் தாமரதான் சந்தேகம் உண்டா? தக்கினமே கேளீர்கள் தனம் புணர்வாய் இறைவேறும் கொக்கினந்தாய் குறுகினந்தாய் குளிர் மூழிக் களத்துறையும் செக்கமலத்து அலர் போலும் கண் கை கால் செங்கனிவாய் அக்கமலத்து இளவோலும் திருநேரி அடிகளுக்கே திருமூழி களத்தை பெருமானி அல்வார் திருமூழியாய் அந்த நிலையிலே நிற்கின்றான். இந்த பெண்கள்லாம் பார்க்கிறா பேசலாம்னு நினைக்கிறா. 8:50 இனிமேல் லேட்டாக்கப்படாது. மாலை 6:30 மணிக்கு வந்து அனுபவிப்போடு இருக்கிறாள். சாயங்காலம் இன்னைக்கு கோவிந்தமாகி ராசக்கிரீடா பரியந்தம் இன்றைய உபன்யாசம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீவெங்கடநிவாசாய ஸ்ரீவாதாய மங்களம்.